இன்னைக்கான நல்ல பெரும் பேசுபொருளா இருக்க போகுது டாடா சன்ஸை பத்தி தான் வந்து இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டாடா குரூப்ல வந்து நிறைய லாஸ் மேக்கிங் யூனிட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எப்போ வந்து இங்க வந்து ப்ராஃபிட்டபிளா மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா குரூப்போட ஓனரான நியோல் டாடா வந்து இங்க டாடா சன்ஸோட சேர்மனான என் சந்திரசேகர் கிட்ட கொஸ்டின் வந்து எழுப்பியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு மீட்டிங் வந்து நேத்திக்கான நாள்ல நடந்துச்சு. 5 ஹவர்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மணி நேரத்துக்கு அந்த மீட்டிங் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதுல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியோல் டாடா தான் அந்த கம்பெனியோட ஓனர், டாடா குரூப்போட ஓனர். அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என் சந்திரசேகர்ன்றவங்க சேர்மனா போட்டிருக்காங்க. இங்க லாஸ் மேக்கிங் யூனிட்டா இருக்க டாடா இங்க எலக்ட்ரானிக்ஸ், அகரதாஸ், அப்புறம் வந்து இங்க தேஜஸ் நெட்வொர்க், அப்புறம் வந்து இங்க ஏர் இந்தியா இதெல்லாம் எப்போ வந்து லாஸ் மேக்கிங் இருக்கு, இது எப்போ வந்து ப்ராஃபிட்டபிளா மூவ் பண்ண போறீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏர் இந்தியாவை பத்தி பார்ப்போம். ஏர் இந்தியால வந்து இப்போ ஒரு 18,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஏற்கனவே டாடா குரூப் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இங்க நிறைய அக்யூசியேஷன் பண்றதுக்கும், அப்புறம் ஒரு 570 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இங்க எடுத்துட்டு வரதுக்காக பிளான் வந்திருக்காங்க. அந்த ஒரு ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு 70 ல இருந்து $80 பில்லியன் வேல்யூவா வந்து இருக்கும். பினான்சியலா 2026ல எஸ்டிமேட்டட் லாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ எங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ ஃபோக்கஸா வந்து இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வீஸ் வந்து இங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபிளீட் வந்து மாடர்னைசேஷனா பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் வந்து இருக்குது குளோபல் ரூட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா வந்து எடுத்துட்டு போகணும் ஃபியூச்சர்ல. ஸோ அப்படின்றது உங்களோட பிளானா இருக்கு ஏர் இந்தியால. டாடா டிஜிட்டலை பொறுத்தளவுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டாடா நியோட ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி பிக் பாஸ்கெட், குரோமா, அப்புறம் வந்து இங்க 1MG இது எல்லாமே இவங்களுக்குள்ள தான் வந்து இருக்கு. ஸோ இதுல மட்டும் டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 24,000 கோடி. பினான்சியலா 2025ல லாஸ் மட்டுமே 4,000 கோடி. ஸோ இப்போ எவ்வளவு லாஸ் இருக்குன்றது தெரியல. பட் ஆனாலுமே இன்னொரு ஒரு 4,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டினியூஸா லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. லீடர்ஷிப்ல இருக்க சேலஞ்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இதுல ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அப்பதான் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டாடா எலக்ட்ரானிக்ஸ், அகர்தாஸ் இதை பொறுத்தளவுல இங்க இவி பேட்டரிஸ்க்காக இருக்கிறது இந்த அகர்தாஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்காங்க. 1.18 lakh crores வந்து குஜராத் அப்புறம் அசாம் செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அகர்தாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தல 50,000 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. இந்தியா அப்புறம் யூகேல இருக்க பேட்டரி ஃபேக்டரிஸ்க்கு. இந்த ரெண்டு பிசினஸ்மே ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கு இன்னும் வருஷங்கள் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து தான் தேஜஸ் நெட்வொர்க். என்னதான் இங்க இந்தியாவோட 4G 5G அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் வந்து இருந்தால் கூட, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்தால் கூட லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. 1,800 கோடி ரூபாய் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு கம்பெனில. பினான்சியலா 2026ல லாஸ் மட்டுமே 1,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து இருக்கு. 909 crores வந்து லாஸ்ல வந்து இருக்காங்க. போன வருஷம் 400 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்த ஒரு கம்பெனி. ஸோ இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அந்த நடக்க போது ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, கண்டிப்பா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிளாட்டா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா திரும்ப வந்து போர் வந்து திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரியே வந்து இருக்கு. அது வந்து நம்ம லேட்டரான் பார்ப்போம். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிச்சு, அதை வந்து நம்ம லேட்டரான் வேர்ல்ட் நியூஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் வந்து கொஞ்சம் வந்து டிராப்ல வந்து இருக்கு. 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கிஃப்ட் நிஃப்டியோட பாயிண்டா வந்து இருக்கு. நெகட்டிவ்ல இருக்குது அதுவுமே. ஸோ அதனால இங்க குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்தால் கூட, அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து 1% வந்து ஏறி இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் ஆல் டைம் ஹைல வந்திருக்கு. சவுத் கொரியா மார்க்கெட்ல சூப்பரா ஏறி இருக்கு. அப்படி என்னதான் ஏறினாலும் கூட நம்ம ஊரோட இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்க போகுது. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறின ரீசனால. கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட்டை பொறுத்தல இங்க கோல்டு வந்து 1% வந்து விழுந்திருக்கு. சில்வர் வந்து 2.2% வந்து விழுந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 2,400 கோடி ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 1,300 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம வேர்ல்ட் நியூஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈரான்லயும் யூஎஸ்லயும் திரும்ப வந்து மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மிசைல் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஈரானோட மிசைல் லான்ச்சிங் சைட்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்குது. செகண்டா வந்து ரெவல்யூஷனரி காட் ஸ்பீட் போட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இங்க ஈரான் வந்து அந்த ஒரு சி ரூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ஒரு சி ரூட்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே சி மைன்ஸ் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்பீட் போட்ஸ் வந்து போகும். ஸோ அந்த ஒரு ஸ்பீட் போட்ஸ் வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்ற ரீசனால அதை வந்து அடிச்சிருக்கதா சொல்றாங்க. 2 ஸ்பீட் போட்ஸ் வந்து இங்க காலி பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸோ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரோன் வந்து இங்க அமெரிக்கன் நேவல் ஷிப்ஸ் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. ஸோ எப்பனாலும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்றாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி போர் சூழல் வந்து திரும்ப கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் கூட யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நெகோசியேஷன்ஸ் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. ஈரான் வந்து இன்னும் நெகோசியேஷன்ஸ்க்கு பேசிட்டு தான் வந்து இருக்கும் நாங்களும் ஈரானும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டீல்ஸ் வந்து பாசிபிளா க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் டாக்ஸ் வந்து கோயிங் ஆன் அப்படின்றத சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு டாக்ஸ் வந்து ஃபெயிலியரா முடிஞ்சு அப்படின்னா திரும்ப வந்து ஃபைட் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம இந்தியாவோட மார்க்கெட் தான் கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் இந்த ஒரு ரீசனால 3.6% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. $100 per பேரல் வந்து இருக்கு. அதனால இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் மார்க்கெட் வந்து பிரஷர்ல தான் இருக்கும். அந்த நேத்துக்கான நாள்ல மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து விழுந்திருந்தாலும் கூட இங்க டாப் கைனஸா வந்து இருந்தது. அதானி டோட்டல் கேஸ், அப்புறம் இங்க தேஜஸ் நெட்வொர்க், அப்புறம் டாடா மோட்டார்ஸ், அப்புறம் பேடிஎம், அப்புறம் ஏத்தர் எனர்ஜி, வேதாந்தா இது எல்லாமே ஒரு 2ல இருந்து 6% வந்து ஏறி இருக்கு. அதிகமா லாஸ் ஆனது வந்து டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் என்ற கம்பெனி வந்து லாஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி ஆர்விஎன்எல், பைன் லேப்ஸ் இது எல்லாமே வந்து விழுந்திருக்கு. ஆர்விஎன்எல், பைன் லேப்ஸ் விழுந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து Q4 வந்து சரியில்லை. டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி விழுந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே வந்து Q4 வந்து சரியில்லை.
அந்த நீங்க தேஜஸ் நெட்வொர்க், டாடா மோட்டர்ஸ் எல்லாத்துலயுமே இங்க டாடா குரூப்ல நடந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து அதிகமான மணி வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. மத்தபடி பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. இப்ப பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி நிறைய நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது எது சம்பந்தமா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐடிஆர் ஃபைலிங் சம்பந்தமா வந்து போயிட்டு இருக்கு. ஐடிஆர் ஃபைலிங் டைம் வந்து வந்துருச்சு. ஐடிஆர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இமீடியட்டா போய் யாரும் ஐடிஆர் ஃபைலிங் வந்து பண்ணாதீங்க. மெயினா சேலரிடு எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வந்து இந்த ஐடிஆர் ஃபைலிங் பண்ணதை தவிர்க்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. எப்போ பண்ணணும் அப்படின்னா ஜூன் 15 இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றத சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்ப்ளாயர்ஸ் அப்புறம் பேங்க்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மே 31 வரைக்கும் ஆகும். அவங்க வந்து இங்க வந்து ஃபைனலா வந்து ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு. ஸோ அதனால ஏஏஎஸ் அப்புறம் வந்து ஃபார்ம் 26 ஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் வந்து இருக்கும். அதாவது நீங்க இன்னைக்கு போய் பண்றீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பண்ண சொல்றாங்க. அப்புறம் இங்க ஃபார்ம் 16, ஃபார்ம் 16A அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 15 அப்பதான் வந்து கொடுப்பாங்க. அப்பதான் டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேலரி வெரிஃபை பண்ண முடியும், டிடிஎஸ் வெரிஃபை பண்ண முடியும், அப்புறம் அதர் இன்கம் எல்லாமே வெரிஃபை பண்ண முடியும். கரெக்டா வெரிஃபை வந்து பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கரெக்டா வெரிஃபை வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால இப்பயே ஃபைல் பண்றதை தவிர்த்துக்கங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் நோட்டீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீஃபண்ட் கண்ணு டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் டிடிஎஸ் கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டினை பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூன் 15 மேல பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து டாக்ஸ் பேயரா வந்து இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சேலரி வந்து கலெக்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் என்ன வாங்குறீங்க அப்படின்னா அதையும் கலெக்ட் பண்ணுங்க. கேபிட்டல் கெயின்ஸே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்ஸா நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்றீங்கன்னா அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் அசெட்ஸ் என்ன ஓன் பண்றீங்கன்னா அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்கமையும் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஃபைலிங் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களோட இன்கம் டீடைல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபார்ம் 16 வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஏஎஸ் அப்புறம் ஃபார்ம் 26 ஏஎஸ்ன்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து மிஸ்மேட்சஸ் இல்லாம வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ராங்கான ஐடிஆர் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணாதீங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்ககிட்ட கரெக்ஷன்ஸ் வந்து லெட்டரா வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட டிடெக்ஷன்ஸ்க்கான அந்த ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா லைக் வந்து இங்க ஏடிசி, ஏடிடி, அப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ, அப்புறம் எஜுகேஷன் லோன்ஸ், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதிகமா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து ஐடிஆர் ஃபைலிங் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனையும் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணிக்கோங்க. இதை பத்தி டீடைல் ஐடிஆர் ஃபைல் பண்றதை பத்தி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லேட்டரா வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கிறது விப்ரோ ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நல்ல ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. லாஸ்ட் ஒரு 9 நாள்ல வந்து பார்க்கும்போது 10% மேல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 15,000 கோடி ரூபாய்க்கான ஷேர் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ 15,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அவங்களோட பிசினஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது எல்லாரும் பாக்குறாங்க. அதனால அவங்களும் மணி கொடுக்குறது ரெடியா இருக்காங்க. விப்ரோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க ஒரு 250 ரூபாய்க்கு அந்த ஒரு ஷேர் பைபேக் வந்து பிளான் பண்ணிருக்காங்களா, அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 5 வர போகுது. ஸோ அதனால எல்லாருமே பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க நியூஸா வந்து இருக்கு. எஃபிஐஸ் வந்து 2026ல 2.2 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இது வந்து பினான்சியலா 2026. இது வந்து பினான்சியலா 2025 ஃபுல் இயர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கூட அதுல நடந்த அவுட் ஃப்ளோ விட இப்ப நடந்த அவுட் ஃப்ளோ அதிகமா வந்து இருக்கு. 2.2 லட்சம் கோடின்றது அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. அதனால இந்தியாவோட எக்கனாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபேர்ல இருக்கு. இன்ஃபிளேஷனும் நமக்கு வந்து வந்திருக்கு. அதை தாண்டி ருப்பியும் வந்து வீக் ஆயிருக்கு. 90 ரூபாயில இருந்தது 96 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்டா வந்து இருக்குது எக்ஸ்பென்சிவா இருக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து சோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிஃப்டி வந்து 22 23 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்க்கும்போது இன்னும் சோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எப்ப திரும்ப வந்து இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க அப்படின்னா ருப்பி வந்து ஒரு ஸ்டேபிள்ல வந்து இருக்கணும். அதை தாண்டி க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $90 கீழே வந்து போகணும். வெஸ்ட் ஏஷியன் நடக்கிற டென்ஷன்ஸ் வந்து கம்மியாகணும். நம்ம ஸ்டாக் வேல்யூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் சீப்பா வந்து கிடைக்கணும். இப்ப நம்ம அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடியறதுக்கான சான்சஸ் இருக்கதான் வந்து சொல்றாங்க. இங்க இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஃபைனல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம ரீசெண்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். பட் ஆனா இன்னும் ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்றது வந்து ஜூலை 24 பண்ணிடுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இப்ப கரண்டா இருக்கிற 10% எக்ஸ்ட்ராவான அந்த யூஎஸ் டாரிஃப் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குளோபல் இம்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் வந்து ஆகுது. அது வந்து ஜூலை 24 வரைக்கும் தான் வேலிடிட்டில வந்து இருக்க போகுது. அது வந்து அண்டர் செக்ஷன் ஆஃப் 122 ட்ரேட் ரூல்ஸ் படி வந்து பண்ணிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அது வந்து இப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுது ஜூலை 24 அப்புறம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் கண்ட்ரீஸை விட நம்ம ஊரோட இந்தியன் கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து நிறைய இங்க டாரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் பெட்டர் அட்வான்டேஜா வந்து இருக்கும் காம்படிட்டிங் கண்ட்ரீஸோட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ட்ரேட் டாக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பர்சன் கூட நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ண போதான் வந்து சொல்றாங்க. அந்த டைம் ஃபர்தரான நெகோசியேஷன்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இதை தாண்டி பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸா வந்து இருக்குது. ஓமான் கூட வந்து நம்ம வச்சிருக்கோம். அது வந்து ஜூன் 1க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தாண்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டா நியூசிலாந்து அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வந்து வச்சிருக்கோம். அது எல்லாமே ப்ராக்ரஸ்ல வந்து இருக்கு. எல்என்டி கம்பெனி வந்து மல்டிபிள் நியூ ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. நல்ல அப்டேட்டாவும் இருக்கு. நேத்துக்கான நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனியோட கை விட்டு போச்சு. உடனே இப்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்குது ஒரு நியூஸா வந்து வந்திருக்கு.
புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் JSW கிட்ட பார்ப்போம். அவங்க கிட்ட இருந்து அவங்களோட அப்கமிங் ஸ்டீல் பிளான்ட் ஒன்னும் வந்து வருது. ஸோ அது கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒடிசால வந்து நடக்க போகுது. அப்புறம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று நடக்க போகுது. இது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றவங்க அவங்க வந்து இங்க L&T கிட்ட கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இங்க வந்து ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாட்னா வாரணாசில இருந்து ஓப்பன் பண்ணதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மும்பை அத்தாரிட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா L&Tக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் யாச் மெரினாவா வந்து இங்க மும்பை ஹார்பர்ல வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து வந்துட்டு இருக்கு. நிறைய ஆர்டர் புக்ஸ் இந்த கம்பெனி வந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஜேகே டயர்ஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து 4,980 கோடி ரூபாய் வந்து டயர் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டிக்காக சென்னை அண்ட் தென் மைசூர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க 2030க்குள்ள. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3 ஃபேஸா வந்து பண்ண போறாங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 2028ல பண்ண போறாங்க. இங்க 40% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏப்ரல் 2029 அப்போ பண்ண போறாங்க. ரிமைனிங் இருக்க 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிசம்பர் 2029 அப்போ பண்ண போறாங்க. ஸோ ஜேகே டயர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இருக்கு. பேசஞ்சர் அப்புறம் இங்க ட்ரக் டயர் செக்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம். எங்களோட அந்த ஒரு கெபாசிட்டி சைஸ் வந்து 24% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட்ஸ், ஸ்ட்ராங்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2026 ரிசல்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம Q4 ரிசல்ட்ஸே நம்ம பார்த்தாலும் கூட 80% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 178 கோடி ரூபாய் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதிகமான சேல்ஸ், பெட்டரான ப்ராஃபிட். Q4 ரெவன்யூமே 12% வந்து ஏறி இருக்கு. 4000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் சூப்பரா ஏறி இருக்கு. 9.7 இருந்து 12.7% வந்து ஏறி இருக்கு. இந்தியாவோட சேல்ஸ் வால்யூமும் வந்து 21% வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு 4 ரூபாய் டிவிடெண்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. கென்ட் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் அவங்களோட IPO பிளான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் வந்து பண்றாங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டியா இருக்க ரீசன்னால இங்க வந்து அவங்களோட IPO பிளான் வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற வந்து வார் டென்ஷன்ஸ் அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் வந்து இங்க டிலே பண்ணி வைக்கிறாங்க. லைக் வந்து ஜியோ மாதிரி கம்பெனிஸ்ல கூட டிலே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனியோட பிசினஸ்மே வந்து அஃபெக்ட் ஆகுது. இங்க காஸ்ட் ஏறின ரீசனால அதிகமான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், மெட்டல் காஸ்ட், அப்புறம் பிளாஸ்டிக் காஸ்ட். இதனால என்ன நடக்குது அப்படின்னா கென்ட் கம்பெனியோட ரா மெட்டீரியல்ஸோட அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒன்றும் அதிகமாகுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை டேரக்டா எங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்றாங்க. ஸோ அதை எப்படி பாஸ் ஆன் பண்றாங்க அப்படின்னா கென்ட்டோட அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு மேல 2% வந்து ஏறி இருக்கு. அந்த ஒரு விலைவாசி வந்து 2% ஏறி இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல ஏத்த போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. LIC கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1:1 போனஸ் வந்து தரப்போதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து கிடைக்க போது மே 29 வந்து ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த ஷேர் வந்து மார்க்கெட்ல வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஆஸ் இன்வெஸ்டரா நம்ம பார்க்கும்போது LIC கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது இன்னொரு 1000 ரூபாய் வந்து கிடைக்காது. நீங்க பண்ற 1000 ரூபாவே 2 ஷேரா வந்து பிரிஞ்சு 500 ரூபாய் 500 ரூபாய்ன்ற மாதிரி தான் வந்து நடக்க போகுதே தவிர உங்களுக்கு இன்னொரு ஷேர்ல எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஸோ உடனே எல்லாம் உங்களால வெல்த் கிரியேட் வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்க்காதீங்க போனஸ் இஷ்யூவை. கர்நாடகா பேங்க்ல சீனியர் HR வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசைன் வந்து பண்ணிருக்காரு. நிரஞ்ச் குமார் என்றதா சீனியர் HR. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மே 25 அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் வந்து ஆயிட்டாரு. ஸோ பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சீனியர் எக்ஸிகூட்டிவ் ரிசைன் ஆனது வந்து அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஆயிருக்காரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இங்க ரெசிக்னேஷன் பண்ண ரீசனால கர்நாடகா பேங்க் வந்து புது HR வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரமா வந்து இருக்கு. நிரஞ்ச்குமார் வந்து உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போயிருக்கதா வந்து சொல்றாங்க. பட் ஆனா இப்போ அவர் வந்து வெளியே போயிருக்காரு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ FDA பேக்டப்பா வச்சு ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அலோ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்றது இதோட நேமா வந்து இருக்கு. இது வந்து யங் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒரு கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது 5% கேஷ்பேக் வந்து ஆன்லைன் ஸ்பெண்டிங்க்கு நடக்க போகுது. 1% வந்து UPI அப்புறம் ஆஃப்லைன் ஸ்பெண்டிங் வந்து நடக்க போகுது. மந்த்லி கேஷ்பேக் வந்து ஒரு 1500 ரூபாய் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. அப் டு 1500 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா FD வந்து ஒரு 10,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை தாண்டி இங்க கிரெடிட் கார்டுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வருமோ அது எல்லாமே வந்து கொடுக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இவங்க அதிகமா வந்து இங்க பர்சனல் லோன்ஸ் அந்த இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இங்க ஜென்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ப்ராஃபிட்டை. அது நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கும். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் டாடா மோட்டார்ஸும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து வெஹிக்கிளோட லூபிரிகன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ப்ராப்பரா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்பர் பண்ணி அப்புறம் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றது இங்க இருக்கிற நோட்டா வந்து இருக்கு. ஸோ HPCL வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா அந்த ஒரு கலெக்ஷன் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பாத்துப்பாங்க. இங்க டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து தேவை. ஸோ அந்த ஒரு பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூப்ரிகன்ட் கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறது டாடா மோட்டார்ஸ் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸ்ல இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வந்து இருக்கும். நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல பெருசா எதுவும் அப்டேட்ஸ் வந்து வரல. ஸோ ஜென்ரலான அப்டேட்ஸ் நிறைய இடத்துல வந்து இருக்கு. நிறைய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே PSU ஸ்டாக் பத்தி தான் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிருக்க ஸ்டாக்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த லேட்டரான டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.